ஏங்க எதுக்கு பக்கத்து வீட்டு சாந்தியக்கா கிட்ட சொல்லி இவ்வளவு காஸ்ட்லியான சாரியை வாங்கிட்டு வர சொன்னீங்க? இது உனக்கு இல்லடி, என்னோட தங்கச்சிக்கு. அடுத்த வாரம் காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் தான், அதான் புடவை வேணும்னு என்கிட்ட கேட்டா. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. இது குடும்பங்க. இப்படியே மாசம் ஆனதும் உங்க வீட்டுக்கே செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அம்மாவுக்கும் உங்க தங்கச்சிக்கு இப்படியே செலவு பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு நம்மளுக்குன்னு ஒண்ணுமே இருக்காது. என் தங்கச்சிக்கு புடவை தாடி வாங்கி கொடுத்தேன், இதுல என்னடி இருக்கு? இப்படித்தான் போன மாசம் உங்க அம்மா ஹாஸ்பிடல் செலவுக்கு 25,000 ரூபாய், 4,00,000 செலவு பண்ணிருக்கீங்க. இப்படியே உங்க வீட்டுக்கே மாசம் மாசம் செலவு பண்ணிட்டு இருந்தா என்னதுக்கு இங்க கல்யாணம் பண்ணீங்க? இப்ப என்னடி என்ன பண்ண சொல்ற? இனிமே உங்க வீட்டாளுங்களுக்கு நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. இப்பவே இந்த சேலையை பக்கத்து வீட்டு சாந்தியக்கா கிட்ட போய் கொடுத்துருங்க. அப்படி இல்லனா என்ன எங்க அம்மா வீட்டுல வாழா வெட்டியா விட்டுடுங்க. என் தம்பி இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறான், அவன் என்னைய பாத்துக்கிருவான். மாமா, அக்கா எங்கக்கா இருக்க? நான் உங்க வீட்டுக்கு வெளில தான் வந்து நிக்கிறேன். டோர் ஓபன் பண்ணு. ஹே வா சரவணா, என்ன திடீர்னு வந்திருக்க? உள்ள வாடா. இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன்க்கா, அதான் உன்னை பார்த்து ஸ்வீட் குடிச்சு போலாமேன்னு வந்தேன். இந்தாக்கா ஸ்வீட்டு. எம்என்சி கம்பெனியில மேனேஜரா வேலை கிடைச்சிருக்கு. ஹே சூப்பரா, இரு மாமா கூப்பிடுறேன். அக்கா வேணாம், நான் கிளம்புறேன். ஏய் என்னாச்சுடா? நான் ஆசையா உனக்கும் மாமாக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு போலான்னு வந்தா அசிங்கப்படுத்திட்டு போறாருக்கா. நான் கிளம்புறேன். டேய் மச்சான், ஈவினிங் வந்துருவேன்டா. டேய் நிஜமா வரேன்டா, வந்துடுறேன்டா, நம்புடா. டேய் இப்போ எதுக்கு ஃபோன் பேசிருக்கும்போது ஃபோன் பண்ணி கட் பண்ற? நீ பண்றதெல்லாம் கரெக்ட், நான் பண்றதெல்லாம் தப்பு. வீட்டுக்கு வந்த என் தம்பிய ஏன் வான்னு சொல்லல? எனக்கு இப்பவே தெரியணும். எதுக்கு அமைதியா இருக்க? இப்படியே அமைதியா இருந்த வச்சுக்கோ, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். என்னடி எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா வீட்டுக்கு போறோம், அம்மா வீட்டுக்கு போறோம், பூச்சாண்டி கட்டுற? போறேன்னா போடி, உன்னை யாரும் இங்க இருக்கலாம் சொல்லல. என்ன சொன்ன? வீட்டுக்கு வந்த உன் தம்பியை ஏன் வான்னு கேட்கலையா? நீ எங்க வீட்டு ஆளுங்க வீட்டுக்கு வந்தா ஒரு வார்த்தைக்காச்சு வான்னு கூப்பிட்டுருப்பேடி. இல்ல எங்க அம்மா போன் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொன்னா போதும், உடனே ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி என்ன உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன். இன்னைக்கு கூட என் தங்கச்சி ஆசையா ஒரு புடவை கேட்டாடி, அதுக்கு என்ன பேச்சு பேசின நீ? உன் தம்பிக்கு பைக் வாங்குறதுக்கு 50,000 ரூபாய் சும்மா தூக்கி கொடுத்த நீ. நானு அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாதுல்ல. இங்க பாரு, உனக்கு உன் குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு என் குடும்பமும் எனக்கு முக்கியம். எங்க வீட்டு ஆளுங்களுக்கு நீ என்ன மரியாதை தெரியும், அதே மரியாதையை தான் நானும் திருப்பி கொடுப்பேன்.